லாஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி சைனா பஜார் உங்ககிட்ட நான் சுத்தி காமிச்சிருந்தேன். அதுல எந்தெந்த பொருட்கள் நான் வாங்கினேன் அப்படிங்கறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங் அது ரெண்டையும் இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வாங்கினதுல எனக்கு இந்த பிளேட்ஸ்க்காக தான் மெயினா போயிருந்தேன். எனக்கு பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்க 50 ரூபா தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பூஜைக்கு வந்துட்டு நம்ம பூவு, பழங்கள் அதெல்லாம் கூட இந்த மாதிரி பிளேட்ல நம்ம வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பிளேட் தான், நல்ல டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 50 ரூபா பிளேட்டு நல்ல ஒர்த்தா இருக்கு. அதனால சரின்ட்டு இந்த பிளேட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கு இந்த பவுலு. இது வந்துட்டு 200 ரூபா தான் இந்த பவுலு. நல்ல டிசைனாகவும் இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது இப்போ சிக்கன் பண்றோம் இல்லை வந்துட்டு பன்னீர்லாம் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த சில்லி எல்லாம் போடுறதுக்கு நல்லா பெரட்டுறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா இருக்கு இந்த பவுல், அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பிளேட்டு, நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்போ சப்போஸ் இந்த டிசைனில் ஒரு பிளேட் வாங்குறீங்க அப்படின்னா சேம் டிசைனில் 6 பிளேட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கும்போது ஒவ்வொரு பிளேட்டும் ஒவ்வொரு டிசைனில் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்க, இது ஒரு டிசைனில் இருக்கு. இது பாருங்க, இது ஒரு டிசைனில் இருக்கு. நல்லா இருக்குல்ல, பிரிண்ட் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகழகா இருக்குன்னு சொல்லிட்டு. பிளேட்டுமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு பிளேட்டு. இங்க பாருங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பனானா லீஃப் பிளேட் வந்துட்டு நான் ரொம்ப நாளா ஒன்று வாங்கணும்னு ஆசையா இருந்தது. அதுக்காக இது ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, இதுவும் பிரிண்ட் நல்லா இருக்குல்ல, பிளாக் கலர் பிரிண்ட் போட்ட பிளேட்டு. இது வந்துட்டு எல்லோ கலர் பிரிண்ட் பிளேட்டு. எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரிண்ட் சூப்பரா இருக்குங்க. 5 பிளேட் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் பிளேட் இல்லை, இது எல்லாமே வந்துட்டு பீங்கான் டைப் பிளேட்டு தான். எல்லாமே வந்து 150 ரூபா 120 ரூபா ரேஞ்ச் உள்ள பிளேட் தான். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 5 டிசைன்ல இருக்கக்கூடிய பிளேட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்டன்ல நம்ம வந்துட்டு தக்காளி அந்த மாதிரி ஜூஸியா இருக்கிற காய்கறிகள்லாம் வெட்ட முடியாது. வெட்டணும்னா பாருங்களேன், இது வந்துட்டு இந்த மாதிரி பிளாட்டா இருக்கனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அதோட சாறு வந்துட்டு ஒழுகிட்டு போயிடும். நம்ம வந்து பிரெட்டு, சாலடு அந்த மாதிரி எல்லாம் இதுல கட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு உட்டன்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கட்டிங் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ரொம்ப நாள் ஆக்சுவலா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இங்கதான் எனக்கு இந்த மாதிரி கப்பு வந்துட்டு கிடைச்சது, அதனால வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் கிரேவி பண்றோம், சப்பாத்திக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்றோம், இல்ல வந்துட்டு இட்லிக்கே கூட குருமாலாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு போடும்போது சீக்கிரமா ஆறிடும். கொஞ்சம் அகலமாவும் இருக்கு, நம்ம தட்டிலையும் வச்சுக்கலாம், வச்சு சாப்பிட்றதுக்கும் வசதியா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 70 ரூபா. நல்லா இருக்குல்ல, இதுவும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கிட்டு வந்தேன் நான். என் பையனுக்கு பாத்தீங்கன்னா 6 வயசு ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜூஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் இருக்கும்போது தான் கொடுப்பேன். நான் இல்லாத டைம்ல இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் ஹேண்டில் பண்ண விட மாட்டேன். நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இது எப்படி மெட்டீரியல் வந்துட்டு ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இந்த மாதிரி கிளாஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாவது வாங்கிடுவோம். அதே போலதான் வடசட்டியும் ஒரு பேனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு ஆம்லெட்டு, மீன் எல்லாம் பொரிக்கிறதுக்காக இந்த பேன் யூஸ் பண்றதுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்லைன் ஷாப்பிங்க்கு போயிடலாம். இப்போ வந்து எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நான் சொல்லுவேங்க. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. நம்ம வேணுங்கிற பொருட்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 24/7 எந்த டைம் வேணாலும் நம்ம ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுவும் குழந்தை இப்ப குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு வெளியில போக முடியாது, இல்ல யார்கிட்ட நம்ம குழந்தைய விட்டுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும், கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது. அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில பொருட்கள் வந்துட்டு இப்ப ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து சப்போஸ் ஒரு ஃபேஸ் கிரீம் வாங்குறேன், இல்ல ஸ்க்ரப்பர் வாங்குறேன், ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு தனியா ஷிப்பிங் சார்ஜ் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு இப்போ ஒரு 400 ருபீஸ் கிரீம் வாங்குறோம்னா அதுக்கு நம்ம ஒரு 100 இல்ல வந்துட்டு 150 அந்த மாதிரி வந்து ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும். அதனால நம்மளால முடிஞ்ச நம்ம வந்து கடையிலேயே போய் வாங்கிக்கலாம். இல்ல முடியாத பட்சத்துல, இல்ல குழந்தைங்க இருக்காங்க, டைம் இல்ல, இல்ல யாரும் வந்துட்டு நம்மளுக்கு வாங்கி தரத்துக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு ஆன்லைன் போகலாம். இந்த மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் போடுறது மட்டும்தான், சில பொருட்களுக்கு போடுறது தான் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல. கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ஷாப்பிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பிரைஸ் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயும் இருக்கு, கடைக்கு போனாலும் கிடைக்குது.
இப்போ வந்து ரெண்டுலயும் வந்துட்டு எதுல வந்து பிரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்டா கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவேன். இப்போ சம்டைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியான நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நம்மளுக்கு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல நாங்க ஆன்லைன்லயே வந்துட்டு வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேர்லயே போய் ஒரு பொருளை பார்த்து வாங்குற அந்த ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. எல்லா லேடிஸ்க்கும் பாருங்களேன், நம்ம வந்து என்னன்னா, அதாவது நம்ம ஆன்லைன்ல பண்றதுங்கிறது நம்மளுக்கு வசதியா இருக்கும். ஆனா வந்துட்டு இப்போ ஒரு சாரீ ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நெக்ஸ்ட் டேவே இப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கொரியர் வந்துருது 24 ஹவர்ஸ்ல. ஆனா அந்த 24 ஹவர்ஸுமே அந்த சாரீ எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, இல்ல வந்துட்டு கலர் எப்படி இருக்கும், டார்க்கா இருக்குமா, லைட்டா இருக்குமா, நம்ம பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி என்னன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும் நேர்ல போய் அதை வந்து ஃபீல் பண்ணி பிசிக்கலா வந்துட்டு பார்த்து வாங்கினாதான் நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அந்த திருப்தி வந்துட்டு நம்மளுக்கு ஆன்லைன்ல போய் வாங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த திருப்தி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. கேட்டீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்றதுன்னா, ஆன்லைன் ஃபுல்லாவே நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா அது அவர் மட்டும் தான் பண்ணுவாரு. ஆன்லைன் ஹெட்டேக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். கடைக்கு போறதெல்லாம் நான் பண்ணிக்குவேன். ஆன்லைன் ஷாப்பிங் அவர்கிட்ட நான் என்னென்ன வேணும்னு சொல்லிடுவேன், அவரே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நான் போய் வாங்கினா கூட வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது. அதுதாங்க மேட்ரு. அதனால என்னன்னா, ஆன்லைனை அவர் கையில் ஒப்படைச்சிட்டேன். ஆஃப்லைன் கடைக்கு போறதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். கேஷ் ஆன் டெலிவரி அதே மாதிரி 7 நாள் வந்துட்டு ரிட்டர்ன் பாலிசி இருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இருந்தா நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு பார்க்கலாம். நீங்க வந்துட்டு பிடிக்கல அப்படின்னாலும் 7 நாள் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ற பாலிசி இருக்கு. அதனால நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய வெப்சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிட்டர்ன் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பாலிசி இருக்கா இல்லையா, அப்படியே ரிட்டர்ன் பண்ணாலும் பேமெண்ட் ரிட்டர்ன் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 7 டேஸ்ல வந்துட்டு ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க ப்ராடக்ட்டை. ஆனா வந்துட்டு வேற ப்ராடக்ட் அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்துட்டு ரீபே ஆகாது, திரும்ப வராது. அதனால இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆன்லைன் ட்ரை பண்ணலாம். வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா பேசுற வயசு வந்து பேசல அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைய சந்தைக்கு கூட்டிட்டு போவோம், நல்லா குழந்தை பேசும் அப்படிம்பாங்க. ஏன்னா சந்தையில தான் வந்துட்டு நிறைய கூட்டம் கூடும், நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல வந்து பார்த்து பொருள் வாங்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பிசிக்கலா நம்ம மெட்டீரியல் நம்ம வாங்குற பொருளையும் நம்ம பார்க்கறது இல்லை. அதே மாதிரி நம்ம யார் கூடயும் வந்துட்டு இன்டராக்ஷனும் நம்ம பண்றது இல்லை. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், வீட்டுக்கு வேணா எனக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் சொல்றாங்கன்னா, இதே இன்னொருத்தர் போனா அவங்க 800 ரூபாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற பிரைஸ் சொல்லுவாங்க. நம்ம பார்கெனிங் பண்ணுற அந்த ஸ்கில் நல்லா இருந்தா சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்க. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். யார் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரே பிரைஸ் தான் இருக்கும், ஒரே மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும். நம்ம யார் எந்த பொருள் ஆர்டர் பண்றாங்களோ அந்த பொருளை நம்ம வாங்கிக்க போறோம். அதனால நம்ம பிரைஸ் கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈக்குவல் பிரைசிங் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்க, இல்ல கடைக்கு போய் பொருள் வாங்குங்க. அதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைனுக்கும் கடைக்கு போய் வாங்குறதுக்கும் பிரைசிங் வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுல வந்துட்டு நம்மளுக்கு சீப்பான பிரைஸா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு நீங்க வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம், எதுல வாங்குறது, அந்த பொருள் பர்டிகுலர் பொருள் எந்த இடத்துல வாங்குறது நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃபருங்க வர டைம்லயும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து ரிலேயபிளான வெப்சைட்டா பார்த்து வாங்குங்க. அது வந்து ரொம்ப கவனத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப வந்து சில வெப்சைட்ல பொருட்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்ச் உள்ள பொருளா இருக்கும், நாங்க 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்றத வந்து பார்த்துட்டு நம்ம நம்பி ஏமாந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடக்கூடாது. அதுதான் நான் வந்துட்டு போன வீடியோல சொல்லியிருந்தேன். யாருமே வந்து 10,000 ரூபாய் பொருளை சொல்லுங்க 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா இல்ல 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா, நாமளும் கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கணும் இல்லையா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம பொருள் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கிறார் இல்லைங்களா, அவரோட ரெசிபிஸ் தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். நாளைக்கு வந்துட்டு நான் கொய்யாப்பழ சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. பாய், டேக் கேர்.